முக்கியம். சரி. இன்னொன்னு பாரு என்ன விடுவாங்க, சூரிய சந்திர நட்சத்திரம். ஏண்டா சூரியன் சந்திரன் என்னைக்கு வந்து சாட்சி சொல்றது? அவன் வருவாளா? சத்தியகீர்த்தி போட்டிருந்தது சரிதான். அவா சார்பா ஒரு ஆள் போட்டிருக்கான், நம்ம சார்பா ஒரு ஆள் வேணும்ல. நீ போடு. போடவா? என்னென்னமோ நிறைய படிச்சிருப்ப போல இருக்கேன். என்னென்னமோ எழுதுறியடா. நீங்க சொல்லி கொடுத்தே. சரி அவ போட்டாளா? சரி 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 சரி. ஆமா, அந்த திரவியத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? அதோ அங்க அமர்ந்திருக்கிறாரு நட்சத்திர பெருமானிடம் கொடுத்தார். எனது மந்திரி சத்தியத்திடம் கொடுங்கள், அவர் வாங்கி அங்கே கொடுக்க. அப்படியா? பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடறோம். நீங்க 2 பேரும் நம்ம நாளும் சேர்ந்து வாழ்த்தவா, நல்லது கெட்டது பேசுறோம்னா 4 வார்த்தை பேசிக்கிறோமா? சற்று பொருள், என் மனைவிக்கு சற்று தேர்வு சொல்லி நான் முனிவருக்கு சேர வேண்டிய பொன்களை கொடுத்து விட்டேன். எதற்கும் கலங்க வேண்டாம் அம்மா, எதற்கும் கலங்க வேண்டாம். தேவி அழுவதாகும் அன்று வேட்டைக்கு சென்ற பொழுது கூட என்னுடன் வருகிறேன் 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 என்று பிடிவாதம் செய்தாயே அம்மா. இன்று நீ என்ன செய்ய போகிறாய்? பார்த்தாயா? அப்படி என்றால் இன்று நான் தனிமரமா? எனக்கு யாருமே இல்லையா? ஆதி வண்ணக்கிரியே இன்று
உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சுட்டெரித்தாலும் கரியாகாத பட்ட மரமாக நிற்கின்றேன், உயிரிழந்த நடைவினமாக நிற்கின்றேன் பிரபு. தங்களை மட்டும் இந்த பாதையை புயர்ந்து உயிர்வாழ்வு என்று நினைத்தீர்களா? சுவாமி, நிலவில்லாத மான் இருந்து என்ன புண்ணியம்? மீனுக்கு துண்டிலை போல் ஆகிவிட்டேன். இந்த சண்டாளி வந்த பிறகுதானே தங்களுக்கு இந்த எழில் எல்லாம் ஏற்பட்டதே பிரபு. என்னை மன்னித்து சுவாமி. ஏனோ நான் பிறந்தேனோ என் உயிரே மண்ணுலகில் உன்னையே பிரிந்தேனே நானே. ஏனோ நான் பிறந்தேனோ என் உயிரே மண்ணுலகில் உன்னையே பிரிந்தேனே நானே. ஏனோ நான் பிறந்தேனோ
கண்டே என்று என்னை தாங்கள் மத்தரசு மாதத்தில் அமர்ந்த அரசாட்சி புரிந்ததை இனிமேல் இந்த பாவை எப்படி பார்க்க போகின்றேன்? தங்களை இனிமேல் நான் எந்த நிலையில் பார்ப்பேன் என்று எனக்கே தெரியாதே பிரபு. சுவாமி, ஆறுயிரும் ஓருயிரே அன்பு கலந்தியமே பார்வுகளும் வேந்தே என் பாதமலர் கோமானே இத்தனா தகாலி நான் வந்த நேரமா இப்படி தங்களுக்கு துன்பம் வந்ததே பிரபு. பாணிக்க கோபுரமா
சத்தியகத்தி மன்னா அந்த ஒரு காலத்திலே ஆலமரம் போல் வாழ்ந்த கூட்டம் ஒரு காலத்திலே என்னை கட்டி போன ஒரு ராஜ்யம் இருந்தது. ஒரு காலத்திலே என்னை கட்டி போன ஒரு ராஜ்யம் இருந்தது. அன்பு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜனோ எல்லாம் பூஜ்யம் இருந்தது. இந்த பூஜ்யம் இருந்தது. ஒரு காலத்திலே அந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜா பூஜ்யம் இருந்தது.
பாக்கியம் இருந்தது. வேறெழுந்து மனங்கோலம் தனிமரமாகிவிட்டு ஆலமரங்கோல் வாழ்ந்திருந்த அந்த கூட்டம் இந்த மனிதர்களை பிரிந்து உங்களுடைய நிலையை பார்த்தால் நண்பா, சத்தியமூர்த்தி, கவலைப்படாதீர்கள் மன்னர். எனது காலமகள் கண்டிருப்பாள் சின்னையா, நாம் கண்களங்கி கவலைப்பட்டு என்னையா கண்களங்கி கவலைப்பட்டு என்னையா இந்த காலமகள் கண்டிருப்பாள் கண்ணையா, நாம் கலங்கினாவதென்ன சொல்லையா. அந்த கூட்டம் மறுபோல பிரிந்து வந்தது, காலையாக கூலையாக வளர்ந்தது, இந்த தனிமரமாய் தனிமையிலே விட்டு சென்றது, அதை பார்த்து இன்று கையால் வந்து வந்தது. காலமகை தந்திருப்பாள் சின்னையா, நாம் கண்களங்கி கவலைப்பட்டு இந்த பாதி வைச்சராக பிரதியெடுத்தேன் பிரபு. சத்தியகிரி முனிவருக்கு சேர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து விட்டோம். இருந்த போதிலும் பாருங்கள், நட்சத்திரிடம் விடைபெற்று போகலாம் பாருங்கள். சந்திரா, உன்னோடு காட்டிலையும் மேட்டிலையும் கல்லிலையும் முள்ளிலையும் நடந்து வந்தேன்ல, வந்தீர்கள். எனக்கு தரவு சம்பளம் 16,000 பொண்ணு கொடுத்தாதான் இந்த பொண்ணை கொண்டு சேர்ப்பேன். இல்லாட்ட நீ கொடுத்த பொண்ணை நானே எடுத்துக் கொள்வேன். என்ன தரகு சம்பளமா? ஆமா, தரகு கூலி கொடுப்பதாக ஆமா. விஸ்வாமித்திர முனிவரிடம் பேச்சுக்கள் எதுவுமே இல்லை ஐயா. இல்லை, பெண்ணு விலையில வித்துட்டீல, நீ எதற்கு உள்ள வித்து கொடு. சற்று பொருட்கள் ஏன் அவசரம்? நான் என்ன தெரிவித்தேன்? தரகு கூலி கொடுப்பதாக முனிவரிடம் பேச்சுக்கள் எதுவுமே இல்லையே. இப்பொழுது எப்படி தரகு கூலி கேட்கிறீர்? எப்படி தரவு சம்பளம் கொடுத்தாதான் இந்த பொண்ணை போய் கொடுப்பேன். இல்லாவிட்டால் நீ கொடுத்த பொண்ணை நானே எடுத்துக் கொள்வேன். நண்பா, நம்மை சித்திரவதைப்படுத்ததும் அல்லாமல் தரகை பார்த்தீங்களா? ஆமா, தரகர் என்ன தெரிவித்தார்? நம்மோடு வந்ததற்காக தரகர் என்ன தெரிவித்தார்? ஆ, முனிவருக்கு சேர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டார். காடு மலைகள் எல்லாம் உன்னோடு திரிந்து அழைத்து வந்து எனக்கு தரகு சம்பளம் வேண்டும் என்று கேட்கிறார். தரகை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா ஆ, தரகுக்கு என்ன செய்வது? சரி சரி, பரவாயில்லை. என்னை யாரிடமாவது விட்டு விலை கூறி தரகரிடம் அந்த பொருளை என்னை எவருக்கேனும் அனுமதிப்படுத்தி அந்த தரகு பொண்ணை கொடுத்து விடுங்கள் பிரபு. நண்பா, சற்று பொருங்கள், சற்று பொருங்கள். தரகு கூலி தான் கேட்டார். தரகு கூலி எவ்வளவு என்று சொல்லவில்லையே. சொல்லவில்லை. 16,000 பொன் கொடு. குறையக்கூடாது. நான் சொல்றது உனக்கு காதல் விழுகலையா? தரவு சம்பளம் 16,000 பொன் கொடுத்தாதான் இந்த பொண்ணை கொண்டு ஜெயிப்பேன்னு சொல்லிட்டேனே. 16,000 பொன். கேட்டீங்களா? பிரபு 16,000 அல்ல, 10,000 தான். 10,000. அந்த பொருளை என்னை விட்டு யாரிடம் பொருளை கொடுங்கள். எப்படி நான் மனம் தெரிவித்து பாவி என்னை எவருக்கே அனுமதிப்படுத்தி அந்த தரகு பொண்ணை கொடுத்து விடுங்கள் பிரபு. நான் உங்களை வெட்க மாட்டேன். நான் பட்ட கடனுக்காக என்னைத்தானையா விட்டு விலை கூறி கொடுக்க வேண்டும்? தாங்கள் விலை கூற வேண்டாம், என்னை நானே விலை கூறுகிறேன். மன்னா, என்னை வேலை கொண்டவாரில்
ஆரம்பிச்சிட்டீங்க. வீதியெல்லாம் இருக்கு, நிறைய கதை இருக்கு. லட்சத்தெட்டு வீதி இருக்குல்ல, போயிட்டு வா. கதை இருக்கு, கதைக்கு போகணும். சிங்கம் சிங்கம் Thank you.
நாட்டுக்கு இருந்தா அல்ல என்ன எனக்கு தர எப்ப ஆமா அப்புறம் நான் சொல்றேன் லட்சத்தெட்டு மீது இருக்கு நீ அப்படி சொல்லாத பூலோகத்துலதான் சண்டை கொடுக்குறாங்க மேலோகத்திலும் சண்டை போடுறாங்க விஸ்வாமித்திற்கும் வசிஷ்டருக்கும் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் அவங்க அட்டி கேட்க முடியாது ஹரிச்சந்திரனை விலைக்கு போட்டு வாங்க சொல்றாங்க இல்லப்பு விலை கொடுத்து வாங்க சொல்றாங்க அதனால நான் விலைக்கு வாங்க வந்திருக்கேன் பொள்ளாட்டி கூப்பிடுறேன் பொள்ளாட்டி ரெண்டு மூத்த எனக்கு ஏண்டா எனக்கு எந்த தட்டி தெரியுமா மீசப்பு அந்த அப்பெல்லாம் மூத்த வீடு பேரு கோமலா மூத்த வீடு பேரு கோமலா கோமலா தான் இளைய பேரு சாமலா ஆமா நம்ம கொண்டாட்டி 8 கொண்டாட்டி வாராள் என்ன செய்ய போட்டேன் முழுங்க மாட்டேன் அப்ப கொண்டாட்டி வருவா குட்டி மணி என்ன கேட்க யாரு இல்லன்னா இங்க வந்திருக்கேன் நான் யாருக்கும்ல என் பேரை சொன்னா கூட்டத்தை ஒரு உள்ள இருக்க மாட்டாங்க எல்லா பேரும் எந்திரிச்சு போயிருவாங்க அப்படியா கொஞ்சம் பயங்கரமான வியாதி ஏண்டா கொலையை அத்துட்டீங்களாடா சண்டா அலைங்க அப்ப வியாதி இல்ல பயங்கரவாதி நான் யாருக்குங்கள தொல்லிசைக்கு அதிபதியான யமதர்மராஜன் என்னுடைய வேலை என்ன தெரியுமா உயிரை பிடிக்கிறது இந்த விஸ்வாமித்திரர் செஞ்ச வேலை இணையத்தை வீரபாக மாறி வர சொல்லிட்டார்ல அதனால காதி மாநகரத்துல வீரபாக மாறி வந்திருக்கேன் யமதர்மராஜான என்ன அதனால விலைக்கு வாங்க வந்திருக்க சட்டப்பட்டு முடிக்கணும் கதை இருக்கு சோழ காட்டுக்குள்ளே என்ன சுத்தி வந்தவரே
சும்மா என் புருஷனுக்கு காசி மாநகரத்துல அயோத்தியில சுடுகாட்டுல என் புருஷனை பாத்தியா சுடுகாட்டுல பாத்தியா என் புருஷன் கை தண்டி இருக்குட்டாங்க அப்பா மேல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது சும்மா அடக்கிறேன் இல்லையே நம்மளாரையா பசங்க எங்க தங்கத்துல இருந்து இதை பாத்துக்கிட்டே கிடைக்கியா அவங்கள பாத்தீங்கன்னா குருசு கண்ணக்காரத்த மச்சான் கரும்பு போல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. எதுக்கு வந்தீங்க? நான் அயோத்தியை ஆண்ட ஹரிச்சந்திர மன்னன் ஐயா. அயோத்தியை ஆண்ட ஹரிச்சந்திர மன்னன். 56 தேசத்து நாடானா அயோத்தியா ஒரு நாடு தெரியுமா? ஆமா. அந்த ஹரிச்சந்திர மன்னன், அந்த நாட்டை ஆண்ட நான் ஹரிச்சந்திர மன்னன். எனது நண்பன் தத்தியகீர்த்தி. எதுக்கு வந்தீங்க? வாக்கால் கடன் பட்டு விட்டேன் ஐயா. அந்த கடனை கொடுத்து விட்டேன். அந்த கடனை வாங்க வந்த தரகருக்கு தரகு கூலி வேண்டுமாம். அதற்காக என்னை விற்க விலை கூறி வருகிறேன் ஐயா. குடிக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்லி போக வேண்டியதானே? அந்த தகாத வார்த்தைகள் இல்லை என்று சொல்லுக்கு இடமில்லை ஐயா.
இல்லை என்று சொல்ல கிடமில்லை. என்னை விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்கள் ஐயா? என்னை விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா? இல்ல, காதிமாநகரத்தில் பெரிய கோடீஸ்வரன் நானு. விலைக்கு வாங்குங்கள் ஐயா. தோல் குத்தவனா கொம்பு குத்தவனா குழுக்கையில போட்டு வச்சுக்கலாம். குழுக்கை அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். என்னை விலைக்கு வாங்க முடியுமா? இல்லப்பு அள்ளுக்க எதுல போடுவோம் தெரியுமா? பட்டல்லி முந்தையில அள்ளி போடுவோம். வாங்க முடியாது. வாங்க முடியுமா என்ன என்றுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. வாங்கிடவா? ஆமா. சரி, உங்க வாங்குறதுக்கு வாங்கிடுறேன். ஆனா நீங்க எழுதி கொடுக்கணும்ல. 16,000 என்ன நீ வார்த்தையார் 16,000 நான் சொல்லவில்லையே. நீங்கள் கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. அம்மா என் தாய் தான் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? அப்போ தாய் பொன் யார் கொடுத்தால்? நீங்கள் கொடுத்தால் என்ன? என் தாய் கொடுத்தால் அந்த வேலையை தாங்கள் செய்யுங்கள். எவ்வளவு பொன் என்று 10,000 பொன் தர வேண்டும். கொடுத்துறேன்னு சொன்னா கொடுத்த கடனை கேட்க போனா அடிக்க வராங்க. அதனால கிரே சாஸ்திரம் நம்புங்கள் ஐயா. மனிதனுக்கு சரி, நம்பிக்கை தான் பெரிது. இந்த பொண்ணை யார்கிட்ட கொடுக்கணும்? எனது மந்திரியிடம் கொடுங்கள். அதோ நட்சத்திர பெருமான் இருக்கிற அவரிடம் என் மந்திரி கொடுத்தார். யாரு? நட்சத்திர நட்சத்திரத்தரகர். நச்சுப்பச்சையர். எப்படி வேணாலும் சொல்லுங்க. நான் சுடுகாட்டுல வாய்க்கணும் நுழைய விடுங்க. எவனா அங்க எழுந்து போற விளைமுறை எனது நண்பர் எழுதி கொடுப்பார். சத்தியகிரி அவர் சொல்லுகிறபடி எழுதுங்கள் ஐயா. சொல்லுங்க. மகாராஜராஜஸ்ரீ மகாராஜராஜஸ்ரீ மகாபலம் பொருந்திய மகா மண்டக்கணம் பொருந்திய எஜமான் வீரபாக அவர்களுக்கு எனது மன்னனாகிய எனது மகாராஜாவாகிய மன்னனாகிய ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை அடிமை ஹரிச்சந்திர பூபதியை கிரேசாஸ்திரம் கிரேசாசமாக எழுதுகிறேன். சாட்சியை போடு. சாட்சியெல்லாம் போட்டேங்க. என்ன போட்டுக்க? ஆகாசவாணி பூமாதேவி சந்திரா சூர்யான்னு போடுவேன். இழிச்சா போய் கட்டி தெரியும். போடுவோம் உன் கையால. ஆகாசவாணி பூமியை அறியத்தான சொல்லிவிட்டேனே. 2 பேரும் ஒரு சாட்சி வச்சு சொல்லுவாங்களா? அதனால ஒரு கையெழுத்து நான் போட வேண்டும். போட்டு போட்டையா? ஒரு சாட்சி இல்ல இருக்க ஒரே ஒரு முறையை வைப்பான். இனிமேல் என் உயிர் எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த கூட்டை விட்டு உயிர் போகும் முன் கொற்றவடைய திருவடியை ஒரு முறை வணங்க வேண்டும் ஐயா. நீங்க ஆளுதே கொன்றுறாங்க இல்லையா? அதற்காக கருணை காட்டுங்கள் ஐயா, கருணை காட்டுங்கள். ஆண்டை இப்படி வாருங்கள். ஆண்டை இப்படி வாருங்கள். இன்று முதல் தாங்கள் எனக்கு நீங்கள் எஜமான். இருந்தபோது தங்களிடம் ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். நான் எஜமான், இவன் எஜமானி. தங்களிடம் ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். என் ஆகிய நண்பன் என்னை விட்டு பிரியவே மாட்டான். என்னுடன் இருக்கு உயிர் படாத மறுவோடுதான். ஒரு ஆளுக்கு சோறு போட முடியும். இவன் ஒரு குண்டா 5 சோறு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்கள் எனக்கு உணவு கூட தர வேண்டாம் ஐயா. ஐயா ரொம்ப மோசமானவை. போதட்டை இறங்கல நண்பா, நான் பட்ட கடனுக்காக நான் அடிமையாகிவிட்டேன். தாங்கள் என்னுடன் வந்தது போதும். உங்களை பிறந்து எப்படி வாழ்ந்தேன் பிரபு? எனது ஆரோக்கிய நண்பா, நான் உன்னை விட்டு
கூப்பிட மாட்டேன், ஆடிச்சேன்னு தான் சொல்லுவேன். தாங்கள் எப்படி வேண்டுமானால் என்னை அழைத்து கொள்ளலாம், கூப்பிடலாம். வடக்கு தெருவுல முத்தம்மா வீட்டுல ஒரு தொத்த பசம் கண்டு செத்து கிடக்கு. அந்த பசங்க அதை தூக்கிட்டு வந்து அலக்கா லக்கா இறந்த பசுவை நான் கொண்டு வர வேண்டும். காசு போட்டு வாங்கியிருக்கேன். நான் சொல்ற வேலையை பூரா நீ செய்யணும். கன்றை தூக்கி வந்து விட்டேன். இதை நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் காலால் மிதிக்க வேண்டாம் ஆண்டே, உங்கள் கால்கள் மோகம் என்று இந்த கம்பால் அடியுங்கள் ஆண்டே, அடியுங்கள். நீ அழுதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா வரும். ஏய், இந்த வேலை செய்ய மாட்டேன். எனக்கு போய் குடிக்கிறது கண்ணு கலையை தூக்கிட்டு வாடா. போய் தூக்கிட்டு வா. இதுவும்
கைகள் நோக மாட்டேன். என்னை இந்த கம்பால் அடியுங்கள், அடியுங்கள். இந்த வேலை செய்ய மாட்டேன். என்ன பண்ண சுடுகாட்டுக்கு போயிருக்கியா? சுடுகாட்டுக்கு போனவங்க வர முடியாது அண்டை. காவலுக்கு சுடுகாட்டுக்கு காவலுக்கு போயிருக்கியா? காசி மாநகரத்துல லட்சத்தெட்டு வீதிகள் இருக்கு. காசி மாநகரத்துல லட்சத்தி 8 வீதிகள். ஈசானியத்தில் உள்ளது எனக்கு காஷ்டப்பு. சொல்லுங்க. சுடுகாட்டின் சுற்றளவு எவ்வளவு தெரியுமா? நாங்கள் சொல்லுங்கள். 70 காதம் சுற்றளவு. மயானத்தின் சுற்றளவு 70 காதம். 70 காதம் சுற்றளவு. ஒரு காதம் என்பது எவ்வளவு ஆண்டை? நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும்ல. தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது ஒரு காதம் என்பது 10 மைல். எப்படி தெரியுமா? அந்த குரல் எங்க போய் விழுகுதா? சற்று பொறுங்க. சற்று பொறுங்க. அந்த அரச வட்டியில் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. என்ன அப்படியே பாருங்க. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு குரு. சரி சொல்லுங்க. ஈசானியத்தில் 15 காதம் சுற்றளவு. அந்த 10 காதம் என்பது எவ்வளவு எழுதி? ஐயோ, 10 காதம் சுற்றளவு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது. 10 மைல் சுற்றளவு ஒரு காதம் என்பது. சொல்லுங்க. ஈசானியத்தில் உள்ளது எனது காஷ்ட பூமி. ஈசானியத்தில் 15 காதம் சுற்றளவு. 15 கணக்கு போட்டுக்கிட்டே வரணும். நான் படிக்காதனே, கூட குறைய சொல்லிக்கிறேன். 15. மேற்கு திசையில் 20 காதம் சுற்றளவு. 20 15 35. வடக்கு திசையில் 10 காதம் சுற்றளவு. 45. கீழ் திசையில் 25 காதம் சுற்றளவு. 70. வந்துச்சா? கணக்கு போட்டா கரெக்டா வரணும். ஒண்ணா எந்தெந்த பணத்தை எந்த கவையாக சொல்லணும் தெரியுமா? சொல்லுங்க. சத்திரிய பணத்தை தங்க கவை. சத்திரியர் பணத்தை தங்க கவை கொண்டு. வைசியர் பணத்தை சந்தன கவை. சந்தன கவை. வேதியர் சபத்தை வேப்பங்கவை. வேப்பங்கவை. மற்ற பிரேதங்களை கருவேலங்கவை கொண்டு தானம் செய்யணும். உத்தரவாண்டி. சுடுகாட்டுக்கு வரும் பிரேதங்களுக்கு என்னென்ன வாங்கணும் தெரியுமா? சொல்லுங்க. கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 வாங்கணும். அனைத்தையும் வாங்கி வீரர் யாரிடம் கொடுத்து அனுப்ப வேண்டும்? 3 வாங்கணும். 3. கால் பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி. 2 ஊர்மையா வீரசூரிய வருவேன். கால் பணம் முளத்துண்டு அவங்க கொடுத்துருங்க. வீரனிடம். ஆமா, உங்களுக்கு சாப்பாடுக்கு வேணும்ல. அரசுவை அன்னம் தாங்கள் கொடுத்து அனுப்புவீர்கள் அல்லவா? நானா? எனக்கு உனக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? என்ன? அங்க வரதுல வாக்கரிசி, அதே உனக்கு சாப்பாடு. ஆண்டே ஆண்டே ஆண்டே, நான் அரசுவை அன்னம் முதித்தவன் ஆண்டை. அரசுவை அன்னம் முதித்தவன் ஆண்டை. வாய்க்கரிசி நான் எப்படி ஆண்டை? சாப்பிடாம போ. பட்டியம் கட்டு கூட சுடுகாட்டை காத்து போ. எனக்கு தெரியாது. நான் கொடுக்க வாக்கரிசி தான் உனக்கு உணவு. உத்தரவு ஆண்டை, உத்தரவு. எப்ப நீங்க இதெல்லாம் கவனிச்சோம். அப்புறம் நான் எதை அணிந்து செல்ல வேண்டும்? சாமியார் போய் விளையாட்டுவாங்க. அதனால ஏப்ல
நானே என் பொண்டாட்டி எந்த நேரம் வருவோம் எந்த நேரம் போவோம். அப்ப இங்க வாங்க. நானே நாற்றம் எடுக்கிறதா? நாற்றம் எடுக்கிறது வேறு வழி இல்லையே எனக்கு. அப்ப நானே என் பொண்டாட்டி எந்த நேரம் வருவோம் எந்த நேரம் போவோம். இரவு பகல் தூங்க கூடாது. எப்படி எப்படி? இரவு பகல் தூங்க கூடாது. நீ வாட தூங்கி கிட்ட ஊட இருக்கேன்னு பணத்தை சுட்டிட்டு போய்வியா, நம்மளுக்கு வர வருமானம் கிட்ட போகும். என்ன காசினவா அறுசுவை அன்னம் புசித்த நான் எப்படி எனக்கு வாய்க்கட்சியா? இதுவும் உன் கட்டளை, பரவாயில்லை. கையிலே கம்பெடுத்து கம்பளிய தோளிலிட்டு, கையிலே கம்பெடுத்து கம்பளியும் தோளிலிட்டு, காதல் செய்ய போரே தெய்வனே நீதி வசத்தினாலே, கையிலே கம்பெடுத்து கையிலே கம்பெடுத்து வாடா